ஹலோ தலைவா தலைவிஸ், நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு புத்தம் புதிய இது வரைக்கும் நீங்கள் காணாத கண்டிருப்பீங்க. அன்றைக்கி நம்ம ஒரு புது மோடு பஸ் தான் கொண்டு வந்துக்கிறோம். அந்த பஸ்ஸு சும்மா பார்க்கவே டக்கராக இருக்குது. ஆல்ரெடி வந்த வெர்ஷன் 2 வெர்ஷன் 1லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இப்போ வந்து பார்த்தா என்ன பஸ்னால் பிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு பஸ் தாங்க நீங்கள் வந்து ஓட்ட போகிறோம். இந்த பஸ் வந்து செம சூப்பராக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பிஎம்எஸ் பஸ் ஓட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது இன்ஸ்டாவில் கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து பஸ்ஸு ஓட்டலாம் சொல்லி வந்துட்டோங்க. இந்த பஸ்ஸு வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் அனுப்பி விட்டாரு. அருள் கேமிங் யூடியூப் சேனல்லேருந்து தான் நமக்கு இந்த மோடு அனுப்பி விட்டாங்க. அவருக்கு ரொம்ப நம்ம நன்றி சொல்லிக்கலாம். ஓகேங்க, இந்த பஸ்ஸோட 360 டிகிரி வியூ வந்து இப்படி தான் இருக்குது. இங்கே ஏற்கனவே இவ்வளோ கூட்டம் இருக்குது. இத்தனை கூட்டத்தையும் வச்சு அந்த கூட்டத்தை எப்படி நான் ஏற்றி கொண்டு போகிறேன் சரியில்லை. சரிங்க, நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இன்றைக்கி வந்து நம்ம தலைவர் கணேசனை கும்பிட்டுட்டு நாம் இன்னைக்கு ஜாலியாக வந்து பஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கி வேறு புது பஸ் வேறு BS6 செம்மையாக இருக்கும். இதில் இருக்கிற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாங்கன்னா, நம்பர் 1 அப்படின்னா அந்த இருக்கிற வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 மாதிரி தாங்க. முன்னாடி பேனட் ஓப்பன் ஆகும், சைடில் ஜன்னல் ஓப்பன் ஆகும். செகண்டு கிளிக் பண்ணோன்னா வந்து அந்த மாலை டெக்கரேஷன்லாம் வந்துடும். பலூன் டிசைன் பயமாக பண்ணிக்கிறாங்க. ஓகே, மட்டும் இல்லாமல் எலுமிச்சை மாலை இந்த வாட்டி ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இதை கிளிக் பண்ணால் அந்த போர்டு மாறும். உள்ளே இருக்கிற ஸ்டேரிங் BS6லேருந்து BS5 மாறுங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து BS6 வச்சே ஓட்டிடலாம். ஏன்னா வந்து எல்லா பஸ்லேயும் நம்ம வந்து BS5 தான் வச்சு ஓட்டுறோம். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ஒரு சேஞ்சுக்கு BS5 வச்சு ஓட்டலாம். அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சைட்லலாம் வேறு லைட் தந்துக்கிறாங்க போல இருக்குது. ஓகேங்க, பிஎம்எஸ்ன்னு போட்டு பின்னாடிலாம் வந்து பெயிண்டிங் சர்வீஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அதாவது நம்ம நல்லா இருக்குது. அது என்னன்னு தெரியல, அது மாறவே மாட்டேங்குது. சரி, அப்படியே விட்டுருங்க. சரிங்க, அதுக்கப்புறமேட்டா வந்து சொல்லிட்டேன்னா ஸ்டேரிங் ஒரு கெப்பாசிட்டியும். ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் பஸ் எடுத்துக்கின்னு எல்லா பேசஞ்சர்ஸையும் பத்திரமா ஏற்றிக்கின்னு சேஃப்டியாக போய் இறக்கிடுவோம். அதுக்குன்னு ஆக்சிடென்ட் பண்ண போறியாடா அப்படின்னு கேட்காதீங்க. பரவாயில்லைங்க, பேனர் ஓப்பன் ஆனால் அது சேர்த்தமே நம்ம மாலையும் வந்து தூக்குதுங்க பாருங்களேன். செம்மையாக இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே நம்ம ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏறு சீக்கிரம் நீ ஏறு. என் வாயை பார்த்தா ஏரி வாய் மாதிரியா இருக்கு. நீங்கள் வந்து மேட்டூர், அப்புறம் என்ன ஒரு ஊர் இருந்தது, மேட்டூர் டு ஆத்தூரா, அதான் நினைக்கிறேன். ஆமாம், மேட்டூர் டு ஆத்தூர். சீக்கிரமாக ஏறுங்க. ஏன்னா நான் இன்றைக்கி ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து புது பஸ்ஸு ஒரு கிராட்ச் கூட இல்லாமல் நான் ஓட்டு போய் ஆகணும். ஓகே, ராங் ரூட் அது. நம்ம பின்னாடி போயிட்டு அப்புறமா நான் ஃபுல்லாக இருக்கிற ரூட்டை பிடிச்சி போயிடலாம். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவோம். ஏப்பா கண்டக்டரு, தலைவலிக்கு ஆன் தி வே ஃபயர் தல என்ன தல பண்ணனும் சீக்கிரம் சொல்லு. ஆர்டர் கொடு தல, ஆர்டர் கொடு. இப்ப நான் என்ன வேலை செய்யணும் மட்டும் சொல்லு. இவனே ஒத்துக்கறான். டேய், நான் வந்து உனக்கு என்ன வேற வேலை நான் தர போறேன். பஸ் போகும்போது இந்த கண்டக்டர் கொடுக்குற வேலையை தான் செய்ய சொல்ல போறேன். போகும்போது ரைட்டு கொடு, சரியா? பாயிண்ட் டு பாயிண்ட் தான். நீ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்காது, புரியுதா? இதெல்லாம் நீ சொல்லணுமா தல? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் என் வேலையில ஃபயரா இருப்பேன். ஃபயரா நீ முதல்ல மனுஷனா இருடா, அப்புறம் ஃபயரா இருக்கலாம். சொன்னதுக்கு மேலேயும் செய்யக்கூடாது, சொன்னதுக்கு கீழேயும் செய்யக்கூடாது. சொன்னதை மட்டும்தான் செய்யணும். தலைவர் சொன்ன டயலாக் எல்லாம் கண்ட தருதலைங்க சொல்லுது. எல்லாம் கால கொடுமை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை ஒரு நாளைக்கு தொட்டி விட்டுருவோம். ஓகேங்க, இவன்கிட்ட பேசினே இருந்தால் வந்து நமக்கு நேரம் போத்தே தெரியாது. அதனால நம்ம மாட்டுன்னு பஸ்ஸை ஓட்டின்னு போவோம். என்ன பஸ் ஒரு பக்கம் சாயுது? இல்லை, நம்ம தான் பள்ளத்தில் இறக்கி விட்டோம்னு நினைக்கிறேன். விலகு வேங்கை வெளியே வருது. சாரி, PMS வருது. லைட்டாக ஹேங் ஆகுது. லேக் ஆகுதா? ஓ மை காட், என்னடா இது இன்னைக்குன்னு பார்த்து லேக் ஆகுது. இந்த லேக் பிரச்சனை வேற எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. வேறு ஸ்டோரேஜ் அடப்போங்கடா ஜொக்கோச்சக்கான். எப்போ பார்த்தாலும் இது ஒரு அவசர கொடுக்கீங்க. இனிமேலாம் ஓவர்டேக் பண்ணுமா? இந்த ரோட்லலாம் ஓவர்டேக் பண்ணலாமா? அந்த வழியாக தானே உன்னை போச்சோன்னே, இந்த வழியாக யார் உன்னை வர சொன்னா? போகடா டே. ஓகேங்க, நம்ம வந்து இப்போ அடுத்த மேப்புக்கு வந்துட்டோம். எப்பயுமே வந்து சைடு வாங்க தந்தால் ஸ்லோவாகவே சைடு வாங்குங்க. ஏன்னா முன்னாடி வந்து என்ன வண்டி வரும்னு தெரியல. அவர் இந்த மாதிரி சிட்டி உள்ளலாம் ஓட்டணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் வரவனே என்ன மைண்ட் செட்டில் வருவான்னு தெரியல. ஓ மை காட், இது வேற டச்சு ப்ராப்ளம் வேற எனக்கு ரொம்ப சொதப்புதே. இந்த கிளீனர் போயினும் தலைவலியா கிளப்புறான், இந்த செல்லும் எனக்கு தலைவலி கிளப்புது. வாட் ஐ கேன் யூ சே? ஓ மை கடவுளே, ஐயோ என்ன வேற பைத்திய மாரி ஆக்கி விட்டாங்களே. இதெல்லாம் என்னன்னு நான் சொல்றது.
ஓகே, நம்ம வந்து இதை புலம்பின்னு இருக்காம நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம். ஏன் ஒரே விஷயத்தையே நினச்சின்னு இந்த அக்கா நான் ரோடை இப்படி உத்து பார்த்துருக்குறாங்க, டிரைவர் நானே அசால்ட்டாக இப்படி பார்த்துட்டு வரேன், இவங்க இன்னமும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை நான் உட்காந்ததுனால பயப்படுறாங்களோ உசுரோட கொண்டு போயிடுவானோன்னு. யாரும் பயப்பட தேவை. ஓட்டுறது யாரு? கிங் ஆஃப் டிராவலர் 46 ரெட் டிராகன். சொல்ல வந்துட்டாங்க. நம்ம வீடியோவில் வந்து வியூவர்ஸ் மீம்ஸ்லாம் போடும்போது ரெட் டிராகன் போடுறேன்னு சொல்லும் போது நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து பர்சனலாகவே மெசேஜ் பண்ணீங்க, ப்ரோ நீங்கள் வந்து வீடியோவில் வந்து ரெட் டிராகன் போடுறீங்களே, அது யார் ப்ரோ மென்ஷன் பண்ணுறீங்கன்னு. அது வேறு யாரும் இல்லை, நான் தான். புரியுது உனக்கெல்லாம் பேர் ரெட் டிராகனாடா, எப்படிப்பட்ட பேரை நீ வச்சுக்கிறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் தலை ஃபேன், அதனால தான் வந்து ரெட் டிராகன் சொல்லி பேர் வச்சிட்டோம். இன்ஸ்டா பேஜில் கூட வந்து பாருங்களேன், நம்ம இன்ஸ்டா பேஜுக்கு வந்து அந்த நேமே வந்து ஐடி நேம் வந்து கிங் ஆஃப் டிராவலர் 46 தான் இருக்கும். ஆனால் நேம் வந்து ரெட் டிராகன் தாங்க வச்சுருப்பேன். அந்தளவுக்கு ஒரு தீவிர தலை ரசிகர். தளபதி படமும் பார்க்க மாட்டீங்களா ப்ரோ அப்படிலாம்? என்ன தளபதி ப்ரோ எல்லா படமே பார்ப்பேங்க, ஆனால் வந்து நமக்கு பர்சனலாக வந்து தலை பிடிக்கும். ஆனால் வெயிட் என்னமோ லெஃப்ட் சைடு ஒரு வழி பார்த்த மாதிரியே இருக்கே. இருங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இது ஷார்ட் ரூட்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது போய் அப்படி வளையுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு மாதிரி ஷார்ட் ரூட்னா முட்டு சந்து கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய வாட்டி வந்து ஷார்ட்கட்டுன்னு போய் முட்டு சந்தில் போய் திரும்பவும் இடிச்சின்னு ரிவர்ஸ் வந்து தான் பழக்கம். அதான் வந்து இந்த வாட்டி ஒரு சின்ன மகிழ்ச்சி. சரி டாடாச்சியே போயாண்டா, நான் தான் கஷ்டப்படுறேன்னு தெரியுது இல்லை, போடா வேகமா போடா. இப்போ தான் வந்து அவன் நல்ல மனுஷனாக நடந்துக்கிறான். இவ்வளோ நேரம் ஆப்போசிட்டில் வண்டி வந்தனால தான் தலைவன் போகாமல் இருந்தான் போல இருக்கு. ஓகே, நமக்கு இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்படியே பஸ்ஸு நம்ம ரிவர்ஸ் எடுத்துடலாம். ஐயோ கண்டக்டரே என்னடா பண்ணின்னு இருக்கிற, ஒரு ரிவர்ஸ் கூட சொல்ல மாட்டியாடா? அமுக்குவோம் டமுக்க லூஸு ரிவர்ஸ் எடுத்தே முடிச்சுட்டேன். இப்போ வந்து வரலாம் பைரவான பாட்டு பண்ணுகிறாரு மென்டலு. போவோம் வேலையை நீயே பாடுறா. எவனாலாம் எனக்கு கண்டக்டரா நீ போட்டு என் உயிரை வாங்குறானுங்க. இதுக்கெல்லாம் நான் எங்கே போய் பரிகாரம் செய்ய போறேனோ? ஓகேங்க, பரிகாரமா சாரி, இப்போ இது என்னமோ சொல்லுவாங்களே டக்குன்னு வரமாட்டேங்குது டைலாக்கு. சரி ஓகே பரவாயில்ல, இருக்கத்தச்சு மேனேஜ் பண்ணுவோம். என்ன பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, பஸ் எதுவும் டச் ஆகல, ஸ்மூத்தாக வளைச்சிட்டோம். ஷபா நீ பொழுதே போக மாட்டேங்குதே. பருவதமலை மாரியே இருக்கு வியூ பார்த்தா. ஓகே, அடுத்த வீடியோ ரெடி பண்ணுற வேண்டியதான். சூப்பர் டக்கரு. ஓகேங்க, நம்ம அப்படியே பஸ் எடுத்துன்னு கிளம்பின்னு இருப்போம். சாரி, பஸ்ஸு போயின்னு தான் இருக்குதுல்ல, நான் ஒருத்தன் சம்மந்தம் இல்லாமல் பேசின்னு இருப்பேன். சரிங்க. ஐயோ பஸ்ஸோட டாப் ஸ்பீடு வந்து டெஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வேறு ஆப்போசிட்டில் வேறு டிராஃபிக் வந்துன்னே இருக்குதுங்க. ஆனாலும் ஒரு 136 139 ஓகே, அப்படிதான் இன்னும் கொஞ்சம் 142. ஓ மை காட், ஆல்ரெடி ஆப்போசிட்டில் வராமல். நீ எல்லாம் இப்போ வர சொல்லி யார் அழுதா? கொஞ்சம் வெயிட் பண்ணி வர வேண்டியது தானே மென்டல். இவனால பாருங்க வச்சுரா. சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். போ நிற்காத, போயினே நிறுத்தி என்ன சிங்க போத்தாத, போ கிளம்பு. ஓகே, ரோட் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஏறா அண்ணா ப்ளீஸ் நான் கொஞ்சம் விளங்குண்ணா ப்ளீஸ்ண்ணா. அவ்வளோதாண்ணா தலைவா சூப்பர் தலைவா. அப்படியே அங்கேயே இருங்க தலைவா. ஓகேங்க, இப்போ பாருங்க நம்ம ஸ்பீடு கிங் ஆஃப் டிராவலர் ரெட் டிராகன் பார்க்க தானே போறீங்க. இந்த ரெட் டிராகனோட ஆட்டத்தை எல்லாருமே வந்து ஹேர் ஹாரனு மியூசிக்கல் ஹாரன் தான் போடுவாங்க. ஆனால் கிங் ஆஃப் டிராவலர் 46 வாயிலே ஹாரன் அடிப்பான். ஓகே, பார்க்குறோன்னா நம்மளை பைத்தியன்னு நினைக்க போகிறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் டீசெண்டாக நடந்துப்போம். ஓகே டீசெண்ட். இரு என்னமோ இந்த ரைட் சைடு எனக்கு உறுத்துதே. ஓ மை காட், இந்த இடத்துலேயும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இதுலையாச்சும் நம்ம வந்து வாட்டர் இருக்குதான்னு பார்ப்போம். நான் போன வாட்டி இதுலேயே வந்து இந்த வாட்டர் கிராஸ் பண்ணுறேன், அதாவது ஆறை கடந்து போகிற மாரி இருக்கும்னு நினச்சேன். இல்லை இதில் இருக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம போகிற எல்லா ஷார்ட்கட்லேயும் வந்து அந்த ரிவரை கிராஸ் பண்ணுற மாரி ஒரு இது வச்சுருப்பாங்க. ஓகே, இல்லை போவோம். இந்தமாரி ஷார்ட்கட்டில் போகிறது வந்து நல்லா இருக்குதுங்க. இந்த ரோட்லேயே போய் நிற்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது நம்ம அந்த ஷார்ட்கட்டில் போகிறது. அதான் நாம் வந்து எந்த ஷார்ட்கட் பார்த்தாலும் அதுக்குள்ளே இறங்கிடுதுங்க செல்லுன்னு. கண்டேன் ரிவரை கண்டேன், சரி ஆற்றை கண்டேன் பொன்னி நதி பார்க்கணுமே ஆளே நெசமாலை
பொழுதுக்குள்ள இப்ப பாடுறது முக்கியம் இல்ல, பஸ் மாட்டாம இதை நம்ம கிராஸ் பண்ணோம். என்னடா பாதி இங்க இருக்கு, இன்னொன்னு எங்களே இருக்கு. ஐயோ சரி, வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். வல்லவனுக்கு இந்த பாதி பழகிய ஆயுதம் தான். ஓகே, வண்டி மாட்டல, இது வரைக்கும் டச் எதுவும் அடி வாங்கல. ஓ மை காட், அதுல கொண்டு வந்து இதுல எப்படி கொண்டு போந்தது இல்லையா? இல்ல வேற ஒண்ணு தெற்க பார்த்த மாதிரி இன்னொன்னு மேற்க பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, இறக்கியாச்சு. அவ்வளவுதான், டமாலு அடி வாங்கிடுச்சுடா வண்டி. ஆனா டேமேஜ் எதுவும் ஆகல. ஆமா ஆகலைங்க. ஓகே, அப்படியே கொஞ்சம் அவ்வளவுதாங்க. வெற்றி வெற்றி, நம்ப முடியவில்லை மாமா, அதிசயம் மாமா, அதிசயம். ஆனால் உண்மை, நானும் ஒரு வழியா சாதிச்சிட்டேன். ஓகே, நம்ம இப்போ வந்து பஸ் எடுக்கலாம். இன்விசிபிள் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் கியர். ஓகே, அது ஒன்றும் இல்லை, இந்த பஸ் ஓட்டும் போது எனக்கு அந்த வைப் வந்து அதிகமாகுது. ஏன்னா ஸ்டேரிங் சென்சிட்டிவ், ஸ்டேரிங் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குது. வெர்ஷன் 2 வெர்ஷன் 1 ஓட்டுறதுக்கும் இது ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. கொஞ்சம் ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா வேற லெவலில் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஷார்ட் கட்டு கேட்டுன்னு போகிறோம். என்னடா எப்பயுமே டைமிங்குன்னு இந்த வாட்டி டைம்னா, இந்த வாட்டி நம்ம டைம் ஓட்டலாங்க. இது வந்து நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் தானே, இது வந்து டைம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நம்ம வந்து ஸ்லோவாகவே ஓட்டிக்கலாம். அதாவது டைம் பஸ்லேயே வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஸ்பீடாக கிளம்ப எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டு இந்த மாதிரி வேகமாக ஓட்டுவாங்க. இன்னொன்று வந்து ரிலாக்ஸாக ஓட்டுவாங்க. இந்த மாதிரி ரிலாக்ஸாக ஓட்டுற பஸ் தாங்க இது. அதனால தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இல்லைன்னா என்னதுக்கு ஐயோ டைமு சொல்லி குருன்னு இந்த 80-75 போகவே மாட்டான். இப்படி எடுத்தோடனே 100 தான். அப்படி போங்க, வியூ செம்மையாக இருக்குங்க. அந்த சைடில் இன்றைக்கி மலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஐயோ செம்மையாக இருக்குது. ஓகே, ஓவர்டேக் அடிச்சு போவோம். ஏன்னா நம்ம இடையில ஷார்ட்கட்டுன்னு சொல்லி பஸ் எல்லாம் இறக்கி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஷார்ட்கட் ஆச்சு, நம்ம சீக்கிரமா போயிடலான்னு பார்த்தா அதில் போயிட்டா லேட்டாகவே ஆகிடுது. ஓகே, ரொம்பலாம் லேட் ஆகலைங்க, லைட்டாக தான். என்ன பேசஞ்சரை வந்து இடையில வந்து டீ குடிக்கிறதா நிப்பாட்டுவோம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் நிப்பாட்டுவோமா? இப்போ போயிட்டு ஒரு 20 நிமிஷம் தான் நிப்பாட்டுவோம். ஏன்னா 10 நிமிஷம் நம்ம இங்கேயே லேட் பண்ணுறோம் இல்லையா? அதனால அங்கே 20 நிமிஷம் தாங்க நிப்பாட்டுவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க 20 நிமிஷமே போதும். ஏன்னா மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் 20 நிமிஷம் 1/4 மணி நேரத்துலேயே வந்துடுவாங்க. அதனால சொல்கிறேன், அரை மணி நேரம் ஆகாதுன்னு. ஓ, ஏன்டா வளைவில் நிப்பாட்டுற? ஓ, முன்னாடியா? ஓட்டத்தில்லைன்னா ஏன்டா ஓட்டுறீங்க? அங்கே பாருங்க, டாடா ஐசியை நிப்பாட்டி அவனுக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிங் லைட் ஆன் பண்ணி வச்சுக்கிறான். ஓகே, நம்ம பஸ் நிப்பாட்டுற வந்துச்சு. இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு டீ, அப்புறம் சம்சா, அப்புறம் எல்லாம் போயிட்டோம். ஓகே பேசஞ்சர்ஸ், வண்டி ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் நிற்கும். அதுக்காட்டியும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ போய் சாப்பிட்டுட்டு டாய்லெட் போட்டோம்னா போயிட்டு சீக்கிரமாக வந்து வண்டியில் ஏறுங்க. அப்புறம் வண்டி வந்து கிளம்பிச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது, பார்த்துக்குங்க. ஓகே, பஸ் நிப்பாட்டுருவோம். இப்படி ஓரமாக நிப்பாட்டுவோம். ஓகேங்க, வண்டியை நிப்பாட்டியாச்சு. ஆஃப் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஹேண்ட் பிரேக் முதல்ல போட்டுருவோம். ஹீல்ஸ் எங்கே டப்புன்னு போயிடுச்சுன்னா. ஓகே, இது வேற ஒன்று அடிக்கடி வந்துன்னு. சே, நம்ம அப்படியே ஒரு ஓரமாக போவோம். அப்பாடி, எப்படியும் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே இங்கே வந்து சுற்றி பார்த்தோங்க. இந்த இடத்துல என்ன சீக்ரெட்டான பிளேஸ் இருக்குதானே. ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. நானும் வந்து கீழே மேலே வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் எங்கேயுமே ஒரு சீக்ரெட்டான இறங்கணும் இல்லைங்க. முதல்ல கிங் ஆஃப் டிராவலர் 46 இந்த இடத்தை கண்டுபிடித்தார் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு இடத்த பார்க்கலான்னு பார்க்குறேன். எந்த இடமும் இல்லை. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் போயிட்டு வாங்க. ஆஹா, நம்ம பஸ் இங்கேருந்து பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அந்த ஹில்ஸு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். நான் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்துட்டேன். நாளைக்கு இன்ஸ்டா பேஜில் வந்துடும். நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டா பேஜ் வந்து கிங் ஆஃப் டிராவலர் 46, நேம் வந்து ரெட் டிராகன். செம்மையாக இருக்கு உள்ள டிசைன்லாம். நான் இன்னும் உள்ளெல்லாம் உங்களுக்கு காட்டல. அது வருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே இது உள்ளே போகும். ஓகே, நாங்கள் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற வியூ செம்மையாக இருக்குது. இதுங்க இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், உள்ள பலூன்லாம் கட்டிக்கிறாங்க. சூப்பருங்க. பேசஞ்சர்ஸும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்கூல் பசங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் நம்ம பஸ் மேலே ஃபேன் பேஸே இருக்குது. கிங் ஆஃப் டிராவலர் 46ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, நம்மளை பற்றி நாமளே பெருமையாக சொன்னால் வந்து பார்க்குறவங்களாம் பைத்தியம் தான் சொல்லுவாங்க. அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. மறக்காம கிங் ஆஃப் டிராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நம்ம அப்படியே வந்து பஸ் எடுத்து கிளம்பிட்டோங்க. எல்லா பேசஞ்சர்ஸும் வந்துட்டாங்க. அப்படியே வந்து டோர்லாம் மூட்டு ஹேண்ட் பிரேக்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே பஸ் எடுத்துட்டோம்.
ஹீல்ஸில் வந்து ஸ்பீடாக ஓட்ட முடியலங்க. ஸ்பீடாக ஓட்ட முடியலன்னு ரிஸ்க்கு. எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க்கு? நமக்கு டைமிங்கை விட பேசஞ்சர்ஸோட உயிர் தான் முக்கியம். நாம் அதனால் வந்து ஸ்லோவாகவே போகலாம். என்ன இந்த ஊரை தாண்டினோடனே வேறு எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான். அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி சும்மா சல்லுன்னு நல்லா ஓட்டிடலாம். ஓ சாரி தலை நான் தான் ஏறி வந்துட்டேன். அது ஒன்றும் இல்லைங்க, இந்த பஸ்ஸில் உட்காந்து அந்த வியூ வந்து பார்க்கணும்ல, அது வந்து இந்த பஸ்ஸு பெருசாகுது, இந்த ரோடு சைஸுக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுதுங்க. அதனால தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறேன். ஆனால் வந்து இந்தமாரி பஸ்ஸை வந்து இனிமேல் நேர்கோட்டில் ஓட்டவே கூடாது. ஓகே, நம்ம அர்த்தமே பண்ணிட்டோம். ஏன் இந்தமாதிரி நேர்கோட்டில் போனால் லெஃப்ட் சைடு மட்டும் தான் போகணும், ரைட் சைடு தான் போகணும். இந்த ஸ்ட்ரெயிட் ரோட்டில் அதிகமாக ஆம்புலன்ஸ் தான் வந்து பிடிச்சி ஓட்டுவாங்க, ஏன்னா எமர்ஜென்சினா. ஓகே, நம்ம இப்போ அடுத்த ஊருக்கு வந்துட்டோம். ஓகே, நம்ம அப்படியே இந்த ஊருக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மேப் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. போய் அந்த மேப்பையும் நம்ம முடிச்சிட்டோன்னா அதோட பேசஞ்சரை போய் விட்டுலாம். டீசல் போடலாமா? இல்லை வேணாம். ஏற்கனவே வந்து ஒரு 54 இருக்குது. ஆனால் இந்த லைன் பஸ்ஸில் மட்டும் நம்ம கையில் தரும்போது டீசலே போட்டு தரவே மாட்டாங்க. எப்பயுமே நான் சொல்கிறேன், எப்பயுமே வந்து நம்ம கையில் தரத்தாண்டா 64 லிட்ரு அந்த மாதிரி தாங்க தராங்க. சில நேரத்தில் 15 லிட்டர்லாம் கையில் தந்துக்கிறாங்க. அதெல்லாம் நான் ஓட்டும் போது எப்படி தான் வந்துது. எனக்கு தெரிஞ்ச 15 லிட்டரு நம்ம எந்த வீடியோனா கிருஷ்ணா பஸ் தான் ஒன்று ஓட்டோம். ஆஹா அச்சாம்பர் அப்பாயின்மெண்ட், அது அந்த வீடியோவில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்க்கலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் மறக்காமல் பாருங்கள். ஓகேங்க, நம்ம வந்து ஆல்ரெடியே கேட்டுருந்தோம் பார்த்தீங்களா, வந்து உங்களுக்கு வேறு என்ன கேம் பிளே விளாடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அந்த கேமையும் விளையாடி வீடியோ போடலான்னு. இந்தமாரி இப்போ சொன்ன யாருமே வந்து கமெண்ட் பண்ணல. நீங்கள் வந்து எப்போ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எப்பயுமே ரெடியாக தான் இருப்பேன். நீங்கள் எந்த கேம் ப்ளே பண்ணலான்னு சொல்கிறீங்களோ அந்த கேமை நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம வீடியோ வந்து 1 to 1 நாள் இல்லை 2 நாளுக்கு ஒரு வாட்டியே கன்ஃபார்மாக வந்துக்கினே இருக்கும். பார்த்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணிக்கினே இருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ வந்து வாவ் சைடில் பாருங்களா, வியூவை செம்மையாக இருக்குது. கேரளாவாக இருக்குமோ ஒரே தென்னமரமாக இருக்குது. தென்னமரம் தான் உடனே கேரளாவாடா அப்படிலாம் கேட்காதீங்க. அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, அவ்வளோதான். இதுக்கெல்லாம் உடனே கண்டு சின்ன பிள்ளைய போட்டு காமெடி பண்ணிடக்கூடாது. ஓகே நம்ம இதுங்க இந்த இடத்துல நான் நிறுத்தி பார்த்தே ஆகணும். ஒருங்க வண்டியை ஸ்லோ பண்ணிடலாம். ஏன்னா ஆறு வந்து கடலில் சேர்ற வியூ மாதிரி இருக்குதுங்க. பார்ப்போம். இந்த பக்கம் வந்து ஆறு ரிவர் வந்து வருதான். என்ன தண்ணியே கம்மியாக இருக்குது, கீழே இருக்கிற பாறைலாம் தெரியுது. ஓகே, நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். சிங்கிச்சா சிங்கிச்சா சரியா தெரிய மாட்டேங்குதே. எங்க கேமரா எங்க எறா மச்சான், கேமராவை போட்டு ஜூம். என்னடா இது, என்னது இது, கனெக்டே ஆகல. இதுக்காகவாடா 108 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் நான் பிரேக் அடிச்சு நிப்பாட்டி பார்த்தேன். ஓ மை காட், வெரி சோ சேட் மீ. ஓகே, இதுக்கெல்லாம் மனம் தரலாம் வேணாம். நமக்குன்னு ஒரு வியூ பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும், அங்க போய் பார்க்குறோம். ஓகே, நம்மளால டிராஃபிக் வேற ஆயிடுச்சு. சாரி ஜென்டில்மேன். ஓகே, இந்த இடத்துல இன்னும் ஒரு சீக்ரெட்டான பிளேஸ் இருக்குது, ஆனால் அது இன்னும் ஓப்பன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அப்டேட்டில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அந்த இடத்துல வழி மீறி ஒன்று மேலே வச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வேலி போட்டுக்கிறான் பாருங்க, அது எல்லாம் அப்டேட்டில் வரும். ஓகே, நம்ம அப்டேட்டில் வரும்போது வரட்டும். நாம் முதல்ல போடுற வேலையை பார்ப்போம். டன் சேவா பாயிண்ட் டு பாயிண்ட் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம அத்தனை என்ன லோக்கல் பஸ் ஓட்டுறதுலான்னு இருக்கிறாங்க. ஏன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து சல்லுன்னு போகிற மாதிரியே இருக்கா. நின்று போகிறதும் தலைவலி தான். பட் ஒரே இதுலேயே நம்ம நின்று போனாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இது ஒரேடியாக வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ஓட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இல்லை, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லாம் ஒரு பில்டப்பு தான். சரி ஓகே, நம்ம அதெல்லாம் பார்த்து மனம் தளர மாட்டோம். ஏன்னா நம்ம யாரு, த ரெட் டிராகன், டீம் ரெட் டிராகன். ஓகே, இருக்கிற கடைசி போது ரெட் டிராகன் தானே. ஓகே, தூணிலும் இருக்கிறா, துரும்பிலும் இருக்கிறா. சைட்லேயே வந்து ஆறு போகுது போல, ஆறா கடலான்னு தெரியல. போய் நின்று ஒரு குழியில் போடலான்னு பார்த்தா கூட டைம் இல்லை. டூர் பஸ்ஸுனா வாங்க உங்களுக்கு ஒரு புது இடத்த காட்டுறேன்னு சொல்லி நம்ம மாடுன்னு போய் பஸ்ஸை நிப்பாத்திட்டு அவங்கள இறங்கி போய் குளிக்க வைக்கலாம். ஆனால் இப்போ நம்ம லைன் பஸ்ஸில் ஓட்டுறோம், போய் பொது சேவைன்னு சொல்லி செஞ்சாலும் நீ யாரா எல்லாம் சேர்த்துன்னு சொல்லி நம்ம வாயிலேயே குத்துன்னு குத்துவானுங்க. அதனால தான் வந்து நம்ம எப்பயுமே ஒழுங்கா நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும். நம்ம யார் தும்புக்கும் போகிறதில்ல, யார் வம்புக்கும் போகிறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுதுன்னு வச்சுக்கிங்களேன். ஓகே, குரங்கு பொம்மைக்கு கலரை மாற்றிட்டாங்க போல இருக்கே. எனக்கு தெரிஞ்சு என்ன குரங்கு பொம்மை பிங்க் கலரில் இருந்துட்டு இல்லை மஞ்சள் கலரில் வச்சுக்கிறாங்க. ஓகே, அப்புறம் மட்டும் வந்தீங்கன்னா வெர்ஷன் 1ல் வந்து
யார் முஸ்லீம் அப்பா, அதுக்கப்புறம் கிறிஸ்டின் அப்பா, அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் அப்பா, இவங்க 3 பேர் ஃபோட்டோவும் போட்டு ஒரு ஃபோட்டோ மாரி வச்சுருந்தாங்க. அப்புறம் 2ஆவதுல வந்து முருகர் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. 3ஆவதுல வந்து பிள்ளையார் ஃபோட்டோவை போட்டு வச்சுக்கிறாங்க. ஓகே, பிள்ளையார் ஃபோட்டோ இல்லை, பிள்ளையார் பொம்மை. பரவாயில்ல. வாழைப்பழத்தில் நானும் அந்த வட்டி வந்து கம்மியாகும் அங்கேருந்து பார்க்குறேன், அது கம்மியாகவே ஆக மாட்டேங்குது. மேஜிக் கேண்டில் இருக்கிற மாதிரி மேஜிக் வட்டியாக இருக்குமோ? இருக்கட்டும். ஓகே, பஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்பீடு வந்து செக் பண்ணான்னு பார்த்தீங்களா இருக்குது. இந்த இடம் தான் வந்து பக்காவாக அமைஞ்சுது. அதனால் ஃபுல் ஸ்பீடு ஃபுல் ஆக்சிலேட்டர் அழுத்தின்னு போகிறோம். பாருங்களா, 198, 99, 200 அடி. ஓ மை காட், அதுக்காட்டி ஏற்றம் வந்துடுச்சு. ஓகே, இப்போ அடிக்கிறோம். ஓ மை காட், பஸ்ஸுக்கார வேண்டாம், இதெல்லாம் பார்த்த முடியாது. நம்ம மன அடிச்சு கேப்பில் போட்டுன்னு போக வேண்டியதான். ஓகே, இந்த வாட்டி அடிக்கிறோம் 200. ஓகே, 173, 164 வந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:42 ஆகுது காலையில். ஓகே, பஸ் எடுத்துன்னு சல்லுன்னு போவோம். விலகு. ஓ, யாருமே இல்லையா? ஆளே இல்லை, பெல்லு அந்த மாரி கரையாக தான் எனக்கு இருக்குது இப்போ. ஓகே, செம்ம ஸ்பீடாக போகுதுங்க வண்டி. 186, 87 போகுது. நானும் ரியலில் கூட இவ்வளோ ஸ்பீடில், நான் அதிகபட்சம் ரியலில் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து போகிறேன்னா 120. என்னடா நீ ரியல் வந்து பஸ் ஓட்டுறியா அப்படின்னு கேட்காதீங்க. நான் பஸ்ஸில் போகும்போது அந்த டிரைவர் இவ்வளோ ஸ்பீடில் போனார் ஹைவேல. ஓகே, ஓ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான். இங்கே பாருங்க, அந்த பஸ்ஸு சாயுது. நான் இருக்கிற அந்த இது வரைக்கும் நான் ஓடுற எந்த மோடு பஸ்ஸுமே வந்து இப்படி வேகமாக ஒன்று போய் இப்படி சாயும் போது அப்படியே சாயாது. லைட்டாக வேணாம் சாயான இது வந்து ஒரு பக்கமே தூக்குச்சிங்க. பரவாயில்ல, செம்மங்க. ஆனால் நான் கவுந்துச்சுன்னா தான் தெரியும் நம்ம செம்மன்னு சொல்கிறது சூப்பர்னு சொல்கிறதுலாம். ஓகே, இப்படி ஒரு கட்டத்து இப்படி கொண்டு வருவான். எப்படி சின்ன கேப்பில் அடிப்போண்டா. தூரத்துல இருந்து பாட்டாதான்டா காமெடியாக தெரியுவேன். பக்கத்தில் இருந்து உட்காந்து பாருங்கடா, அப்போ டெரரா தெரியும்டா, டெரரா. ஓகே, நம்ம அப்படியே அந்த பஸ் எடுத்துன்னு போவோம். அது நான் என்னங்க பண்ணுறது, எனக்கு அடிக்கடி அப்படியே வந்து பஸ் எடுத்துன்னு போவோம். ஆல்ரெடி பஸ் ஓட்டின்னு தான் இருக்கிறேன், ஆனாலும் அப்படியே வருது. ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் மேப்பு வந்துட்டோம். என்னது இது? ஓகேங்க, நம்ம வந்து பேசஞ்சரை விட வேண்டிய நேரம் வந்து விட்டது. இதான் அந்த பேசஞ்சரை விடுற ஊருன்னு நினைக்கிறேன். ஆனால் சுற்றி ஒரே காடாக இருக்குது. ஒரு வேளை எல்லாம் மலைவாழ் மக்களோ இங்கேருந்து இறங்கி மலை மேலே ஏறி போவாங்களோ? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. டே கண்டக்டரே, இல்ல நம்ம வந்துக்கிற இடம் கரெக்டா ஃபுல்லா வந்து சுத்தி காடா இருக்குது. இல்லண்ணா, நான் பாத்துட்டேன், வந்து கூகுள் மேப்ல பாத்துட்டேன். அது கரெக்ட் தான். இது கொஞ்சம் ஊருக்கு வெரி அவுட் சைடு, அதனால தான் இப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அந்த ஊர் வந்துரும். ஓகேவா? ஓ, கரெக்ட். சர்ரா, நீ வேலை பாடுறா. ஓகேங்க, நாம தான் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஊரு தோ வருது, நாம வெளியிலே நின்றுங்கன்னே என்ன காட்டுக்குள்ள வந்துட்டோமோன்னு சொல்லி மண்டையை பிச்சுட்டு இருந்துக்கிறோம். பரவாயில்ல, கூகுள் மாமா நமக்கு கரெக்டாக தான் வழி காட்டிக்கிறாரு. ஓகே, இதுங்க இந்த வண்டியை நம்ம வேலைக்கு ஆகாது, அவங்க ஸ்லோவாக போவாங்க. நாம் மண்ணு டீசெண்டாக ரைட் அடிக்க போயிடுவோம். ஆனால் ரைட்டு இனிமேல் சைடு வாங்குறதுலாம் பார்த்து வாங்கணும். ஏன்னா இந்தமாரி இந்தியாவில் பல பேர் சைடு வாங்குறதுல தான் ஆக்சிடென்ட் ஆகி போய்க்கிறானுங்க. எல்லாருமே காரு, பஸ்ஸு, லாரி நிறைய இந்த சைடு வாங்கும் போது தான் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நமக்கு தான் ரோடு ஃப்ரீயாக இருக்குதே. கண்ணுக்கு என்ன வரைக்கும் ஒரு ஸ்கூட்டி ஒரு காரும் வருது. அதாவது அப்படித்தான் சொல்லலான்னு வர்றேன். சொல்லாமல் இருக்கும் போதெல்லாம் ஆளுங்க எங்கே போனானுன்னு தெரியல. நான் என்ன டைலாக் பேசலான்னு வரும்போது தான் டப்புன்னு ஜொயின்னு சொல்லி ஆப்போசிட்டில் வருவானுங்க. ஓகே, நம்ம மண்ணும் ரொம்ப ஓரமாக போகிறோம். போய் அந்த பள்ளத்தில் கவுத்துட்டோன்னா அவ்வளோதான், ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணோன்னு நினைக்கிறலாம் இல்லை, கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சஞ்சய்னு இதோட வெர்ஷன் 1 பஸ்ஸில் வந்து சஞ்சய்னு பெயிண்டிங் சர்வீஸ்லாம் பண்ணி அந்த பஸ் தான் ஒன்று அன்றைக்கி தாங்க எட்டுன்னு வந்தோம். புது பஸ்ஸுங்க எட்டுன்னு போய் ஸ்ட்ரெயிட் லாரிக்கு முன்னாடியே போய் விட்டுட்டேன். அது வேற ஒரு கேஸ்லாம் ஆகாமல், ஏன்னா லைட்டாக தான் தட்டிட்டோம். அதனால வந்து கேஸ்லாம் ஆகாமல் அவங்களோட வண்டிக்கு என்ன செலவோ அதை நம்ம பார்த்து தந்துட்டோம். நம்ம வண்டிக்கு பெருசாக ஆக்சிடென்ட் இல்லை, லைட்டாக ஒடுக்கு மட்டும் வாங்கியிருந்துரு. அது மட்டும் போய் சர்வீஸ் விட்டு எடு பண்ணிட்டோம். அதுக்கப்புறமாட்டா தான் பாலாஜி பஸ்ஸாக கொண்டு வந்தோம். அதுக்கான வீடியோ கூட நம்ம போட்டுக்கிறோம், போய் மறக்காமல் பாருங்கள். ஷார்ட்ஸில் இருக்கும் பார்ட் 1ன்னு சொல்லி நம்ம பஸ்ஸை போய் ஷெட்டில் விட்டுருக்கோம். அதுக்கப்புறமாட்டா அந்த பார்ட் 2ன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துருக்கும், அதில் நம்ம போய் பஸ்ஸை டெலிவரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்க, முதல்ல நம்ம இந்த பஸ்ஸை இப்போ இவ்வளோ தூரம் வந்து வேகமாக ஓட்டுன்னு வந்தனால போய் ஆயில் மாற்றணுங்க. ஏன்னா வந்து புது பஸ்ஸு தான், ஆனால் எனக்கு முன்னாடியே வந்து நிறைய டிரைவர்ஸ்லாம் ஓட்டிட்டாங்க இல்லையா. அதனால வந்து என்ன சொல்கிறது, அர்ஜென்ட்டுக்கு வந்து ஏதோ லோக்கலான ஆயில் தான் வந்து ஊற்றிக்கிறாங்க. ஒரு 2000 கிலோமீட்டர் போனோடனே மாற்றுற மாதிரி. அதனால தான் வந்து இப்போ 2000 கிலோமீட்டருக்கு மேலேயே வந்துடுச்சு. இப்போ போய் அதை மாற்றணுங்க.
ஏன்னா செக்கு நல்லெண்ணெயில் உருட்டப்பட்ட சுத்தமான உருட்டு எப்பெல்லாம் உருட்டுறான் பாருங்களேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையா சொல்றாங்க. இதான் 4 பேர் நல்லவனா இருக்க கூடாது. உடனே இவர் உட்காந்து கதையா சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. பஸ் ஓட்டுற வேலையை தவிர மிச்ச எல்லா வேலையும் பண்றாங்க. இவனை வச்சுட்டு நான் என்ன பண்றது? இதுல வேற சீனியர் டிரைவர் ரெட் டிராகன் எல்லாம் பேர் வேற வச்சுக்கிறான். இவனெல்லாம் நம்பி இவ்வளவு பெரிய கம்பெனி எப்படி தராங்க? டேய் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றான். உனக்கு என்ன? போய் கண்டக்டர் வேலையை பாடுறா போட. எதனா ஒரு கேப்பு கிடைச்சா போதும் வந்து நம்மளை மொக்க பண்றதுலே இருக்கிறான். போடா டேய் போட. சரி விடுங்க, நம்ம வந்து அவன் இருக்கிறனால நம்ம எதுவும் பேச வேணாம். நம்ம அப்புறமேட்டா ரகசியமா பேசிக்கலாம். ஏன்னா இவன் எப்பன்னு இருக்கிறான் கவுண்டர் அடிக்கிறதுக்கு. என்ன ஒவ்வொரு வாட்டி டம்மி பீஸா ஆக்குறாங்க. மனசே கஷ்டமா இருக்குது. என்ன பண்றது? கிளீனரா போயிட்டான். எல்லாரும் வந்து ஒரே ஒரு பேரு, இவங்க எல்லாம் ஜோடியா தான் போய் எல்லா பஸ்ஸும் ஓட்டணும்னு சொல்றாங்க. அதனால இந்த எருமையை ஒரு சைலண்டான ஒரு கிளீனரை வந்து எனக்கு கூட வச்சிருந்தா பரவாயில்ல. இவனை வச்சிருந்து நான் என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம். எப்ப பார்த்தாலும் இடக்க முடக்கான பேச்சு. எல்லாம் என் கஷ்டங்க. புலம்பி என்ன ஆக போகுது? பரவாயில்ல, அடுத்த கோட்டாவளை பார்ப்போம். வேற யாருன்னா நம்மளுக்கு கண்டக்டரை மாற்றி விடுறாங்களான்னு ஓனர்கிட்ட நானும் கேட்டுருந்தாகிறேன். வேற என்ன கண்டக்டர் மாத்தாங்க, இவனுக்கு எனக்கு செட் ஆகாது, இன்னும் கொஞ்ச நேரம் வெட்டு குத்து வரைக்கும் போயிடுன்னு. அதுக்கப்புறம் ஓனர் வந்து பார்ப்போம்னு சொல்ல என்ன ஏன்னா பஸ்ஸு வாயா ஏன் வெளியே நிற்கிறா? ஓ டிராஃபிக். ஓ இந்த பக்கம் ஒருத்தர் சொருவி வச்சுக்கிறாரா? சூப்பரு, நல்லா இருக்கு. ஓகே, நாம இப்ப வெற்றிகரமாக பஸ் ஸ்டாண்டு வந்து சேர்ந்து விட்டோம் என்பதை மிக பெருமையுடனும் கர்வத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, நம்ம ஒரு ஆர்வத்துல பஸ்ஸை கொஞ்சம் முன்னாடி என்ன போயிட்டோம். ஓகே, அப்படியே ஃபுல் ஸ்டாண்டிங்கே ரோஸை சுத்துற மாதிரி ஒரு 3 சுத்து. ஓகே, இன்னும் நல்லா கொஞ்சம் சுத்துவோம். ஐயோ இது வேற ஆப்போசிட்டுக்கு சுத்துதே. டிஸ்பிளே மாத்தணும் அப்பா. ஓகே, ஃபுல்லா சுத்திடும். ஓகே, இப்போ வந்து அந்த வழியாக போகலாமா? வேணாம், நமக்கு ரைட் லெஃப்ட் சைடே போயிடுவோம். அதான் ரூலு. ஓகே, டச் ஆகுதா? டச் ஆயிடுச்சுடா. ஆரப்பாங்கடே, இந்த சின்னோன்னு சந்துக்குள்ள எப்படா நான் இவ்வளோ பெரிய பஸ்ஸை கொண்டு வருவேன்? ஓகே, நம்ம பத்திரமாக பஸ்ஸை எடுத்து விட்டு கொண்டு வந்துட்டோம். வெற்றி கிங் ஆஃப் டிராவலர் 46க்கு வெற்றி. நான் வண்டி டக்குன்னு பிரேக் அடிச்சிச்சு. ஓ மை காட், அது கொண்டு வரும்போது நான் தெரியாதமா ஒரு பட்டன் எடுத்துட்டு போலங்க. ஒரேடியா வெளியே போயிடுச்சு மொபைலை விட்டு, கேமை விட்டு. திரும்பவும் போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேமுக்குள்ள வரேங்க. ஓகே, உங்களை விட்டு பிரிய மனமில்லாமல் பிரியும் கிங் ஆஃப் டிராவலர் 46 ரெட் டிராகனை அன்போடு வாழ்த்தி விட்டு, நன்றிலாம் சொல்ல தேவையில்ல, இறங்கி போயிட்டு பார்த்தனா போதும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் இறங்குறாங்க. சந்தோஷமா இருக்குது. இன்னும் எலுமிச்சப்பழம் கலரே மாறி போயிடுச்சு. அந்த அளவுக்கா தூசியா இருக்கு. ஆனா மாலை பளிச்சுன்னு இருக்கே. ஆஃபீஸிட் மாலை தான் எலுமிச்ச மாலைக்கு முன்னாடி இருக்கு. அப்ப அதுதானே அழுக்கா இருக்கணும். சம்திங் ராங். ஒருவேளை பஸ்ல பீக் பிடிச்சிருக்குமோ? ஓகேங்க, நம்மளோட இந்த டிராவல்ல நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குது என்றால் மொத்தம் 29 பேசஞ்சர்ஸ். அமௌண்ட் எவ்வளவு வந்துக்குதுன்னா 43,587 ரூபாங்க. ஓகேவா? இப்போ ஆக மொத்தம் போனஸு அப்புறமேட்டா டபுள் பேமெண்ட்டு அது இதுன்னு போட்டு பார்த்து ஆக மொத்தம் எவ்வளோ வந்துக்குதுன்னா 87,174 ரூபா வந்துக்குதுங்க. ஓகே, சம் அமௌண்ட் தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா 1 lakh வந்திருக்கும். ஓகேங்க, அடுத்ததான் வந்து நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் நான் இப்பயே சொல்கிறேன். புஸ்கு சொல்லுவேன், நான் நினச்சேன் சொல்ல மாட்டேன். ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் டிராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கிங் ஆஃப் டிராவலர் 46 வரட்டா மமே. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.